Hi, good morning everyone. Welcome back to the series of all about English. எல்லாருக்கும் இது தெரிந்த வார்த்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறது. மிகவும் எளிமையான வார்த்தை. டே டு டே அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸ்பாயில்டு, SPOILED, ஸ்பாயில். இன்னொரு ஸ்பெல்லிங் இருக்கிறதுக்கு SPOILT, ஸ்பாயில். ரெண்டும் ஒன்று தான். இப்போ இந்த SPOILTங்கிறது இது ஸ்பாயிலோட பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்படி சொல்லலாம். இப்போ இந்த ஸ்பாயில்ங்கிற வேர்போட ஸ்பாயில்டுன்னு அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை வந்து ஸ்பாயில்டுன்னு பயன்படுத்தணுமா இல்லை ஸ்பாயில்டுன்னு பயன்படுத்தணுமா அப்படின்னா ரெண்டும் பயன்படுத்தலாம். அப்போ ரெண்டு ஏன் இருக்கு அப்படின்னா ஸ்பாயில் அப்படிங்கிறது அமெரிக்கன் பயன்படுத்துகிறாங்க, ஸ்பாயில் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் அதனுடைய விவரம். இப்போ இதுக்கு என்ன சினானிம் அர்த்தம் வேணும்ல அப்படின்னா அர்த்தம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இருந்தால் பதிவு முழுமை பெற வேண்டும் என்பதற்காக அதை நம்ம சொல்றோம். ஸ்பாயில்டுன்னா என்ன அப்படின்னா ரூயின், அழிக்கப்பட்ட, டேமேஜ்டு, வீணாக்கப்பட்ட, கெட்டுப்போன, டெஸ்ட்ராய்டு, அழிந்து போன, டிவாஸ்டேட்டட் இப்படிலாம் சொல்லலாம். கெடுக்கப்பட்ட, முற்றிலும் அழிக்கப்பட்ட, இதுக்கெல்லாம் அதனுடைய பொருள். ஸ்பாயில் என்றால் கெடு, ஸ்பாயில் கெட்டுப்போன, கெடுக்கப்பட்ட, இப்படி அதனை நாம் சொல்லலாம். So main thing you have to remember is there are two spellings, both are correct. One is American, that is SPOILED. Another one is British, that is SPOILT. That's the aim of this particular post.